நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். இன்றைய கனவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, காவலரையும் அரசாங்கத்தையும் கேள்வி கேட்டு அதிரவிட்ட சிறுமி, பதில் சொல்வார்களா திராவிட தலைவர்கள், திராவிட கொத்தடிமைகள்? இதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அதற்கு முன்ன 2026 தேர்தலுக்கு இன்னும் 22 மாதங்கள் தான் இருக்கு. அதற்குள்ள நமது கட்சியினுடைய உள்கட்டமைப்பை நம்ம வலுப்படுத்தணும். அதற்காக ஒவ்வொரு கிராமத்திலும் புலிக்கொடியை நம்ம பறக்க விடணும். அந்த வகையில வருகின்ற ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி சுதந்திர தினம் அன்று எனது கிராமத்துல புலிக்கொடியை ஏற்றும் நிகழ்வை முன்னெடுக்க போறேன். அந்த நிகழ்வில் எனது கிராமத்தில் உள்ள அத்தனை குடும்பத்திற்கு தலா ஒரு மரக்கன்றுகள் கொடுக்கறதுக்கு திட்டமிட்டிருக்கேன். அதுவும் சாதாரண நிழல் தரும் மரம் மட்டுமல்ல, அதாவது கனி தரக்கூடிய பல மரக்கன்றுகளை தரப்போறேன். இந்த நிகழ்வை நமது கட்சியினுடைய ஒவ்வொரு உறவுகளும் அவர்கள் சார்ந்த பகுதியில இந்த கிராமத்துல முன்னெடுக்கணும். இதை நிச்சயம் செய்தோம் அப்படின்னா 2026 நாம் தமிழச்சி வெல்வது உறுதி. அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆவது உறுதி. அதனால இந்த நிகழ்வை நமது கட்சியினுடைய அனைத்து உறவுகளும் இதை முன்னெடுத்து சிறப்பாக செய்யணும். 2027 நம்ம வெற்றி பெறுவோம். சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேராக காணொலிக்குள்ள போகலாம். அதாவது நம்ம பகுதி குழுல ஒரு சிறிய காணொலி பார்த்தேன். அதாவது அது ஒரு திரைப்படத்துல வந்த ஒரு காட்சி தான் அப்படின்னாலும், இன்னைக்கு நடைமுறையில இன்னைக்கு தற்சமயம் உள்ள அந்த நிகழ்வை, அந்த யதார்த்த நிகழ்வை அப்படியே அப்பட்டமா வெளிப்படுத்தினது மாதிரி தான் இருந்தது. இப்ப அந்த காணொலியை நான் இணைக்கிறேன். முதல்ல அதை பாத்துருங்க, பிறகு நம்ம பேசுவோம். ஒரு உயர்ந்த குடிகள அந்த மக்களை நீங்க தான குடிகாரங்களா மாத்துறீங்க. என்ன மாதிரி எத்தனையோ குழந்தைங்க தன் தந்தையை இழந்து அனாதை இருக்கிறதுக்கு காரணமே இந்த குடிதான். சந்தோஷத்துக்கு குடி, துக்கத்துக்கு குடி, பரீட்சையில பாஸ் ஆனாலும் குடி, ஃபெயில் ஆனாலும் குடி, பிறப்புக்கு குடி, இறப்புக்கு குடி, காது குத்து குடி, அப்புறம் கல்யாணத்துக்கு குடி, இப்படி எல்லாத்துக்கும் குடி. நாடு முழுசு சாராயும் கட்டு கடங்காம ஆறு போல ஓடுது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்காம கவர்மெண்ட் நடத்துற ஒயின் ஷாப்க்கு கொடுக்கறாங்க. சாராயத்தை குடிக்கிறவன் அவன் மட்டும் தள்ளால, அவன் குடும்பமே தள்ளாடுது. குடும்ப தலைவனை சாராயத்தை குடிக்க வச்சு கொண்டுட்டு விதவியான அந்த வைஃப்க்கு பென்ஷன் தருது இந்த அரசு. கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே சொன்னது அந்த காலம். பிச்சை எடுத்தாலும் குடின்னு சொல்றது இந்த காலம். இந்த நாட்டுல குடிக்காக பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. சயின்டிஸ்ட் ஆக வேண்டியவன், டாக்டர் ஆக வேண்டியவன்லாம் இப்போ வீக்ல குடிநோயாளியாய் முடங்கி கிடக்குறான். என்ன நண்பர்களே, அந்த காணொலியை பாத்தீங்களா? அதாவது ஒரு சிறுமி, அதாவது இந்த மதுவால், இந்த சாராயத்தால் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி, இந்த காவலரையும் இந்த அரசாங்கத்தையும் கேள்வி எழுப்பிய அந்த சிறுமியினுடைய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படிங்கிறது இன்னைக்கு யதார்த்தத்துல நடக்கக்கூடிய அந்த நிகழ்கால சம்பவத்தை அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டுறதா தான் இருக்குது. இப்படி அந்த சிறுமியை எழுப்பிய அந்த கேள்விகளுக்கு யாரு பதில் சொல்ல போறாங்க? இந்த திராவிட தலைவர்கள், இந்த திராவிட கொத்தடிமைகள், இந்த திராவிடத்திற்கு முட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள் யாரு பதில் சொல்ல போறாங்க? இந்த சிறுமி காவலரையும் அரசாங்கத்தையும் பார்த்து எழுப்பிய அந்த கேள்வி அப்படிங்கிறது இன்னைக்கு நிகழ்கால இந்த காவலர்களையும் இந்த அரசாங்கத்தையும், இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த அரசாங்கத்தையும் பார்த்து எழுப்புகின்ற கேள்வியாக தான் என் மனசுப்படுது. இப்ப சமீபத்துல கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குறித்து 72 பேர் இறந்திருக்காங்க. அப்ப அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பிள்ளைகள், அந்த சிறுமியை போன்று எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு அனாதைகளா இருப்பாங்க, தனது தந்தையை இழந்திருப்பாங்க. இப்படி இந்த சாராயத்துல இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு சீரழிஞ்சிட்டு இருக்கு. இதை பற்றி இந்த திராவிட தலைவர்களுக்கும் இந்த திராவிடத்துக்கு முட்டுக் கொடுப்பவர்களுக்கும் ஏதேனும் பதில் இருக்கா? இந்த சிறுமி கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? திராவிட கொத்தடிமைகளே, உங்ககிட்ட பதில் இருக்கா இந்த சிறுமியுடைய கேள்விக்கு? இன்னைக்கு 4 செவற்றுக்குள்ள உட்காந்துக்கிட்டு யூடியூப்ல வீடியோ போட்டுக்கிட்டு இந்த திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய யூடியூபர்ஸ், திராவிட யூடியூபர்ஸ், உங்ககிட்ட பதில் இருக்கா அந்த சிறுமியுடைய கேள்விக்கு? இந்த மானங்கட்ட அதர்ம மனோஜ், இந்த யூடியூப் உருடா, அப்புறம் இந்த எனவே பேசுவோம், திராவிடத்துக்கு முட்டுக் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு பேசுதே இந்த ராமசாமி நாயக்கன் பேத்தி, அந்த ராமசாமி நாயக்கன் பேத்தியே, உங்ககிட்ட பதில் இருக்கா அந்த சிறுமியுடைய கேள்விக்கு? ஒன்ன மாதிரி ஒரு பெண் தானே, ஒரு சிறுமி தானே, அந்த சிறுமியினுடைய மன வேதனை எந்த அளவுக்கு வெளிப்படுத்துது பாரு. அப்ப அந்த சிறுமியுடைய கேள்விக்கு உனக்கிட்ட பதில் இருக்கா? இனிமேல் திராவிடம் தான் தமிழர்கள் படிக்க வச்சது, கருணாநிதி தான் தமிழர்களை படிக்க வச்சாரு, கருணாநிதி அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, இங்க மேம்பாலங்களை கொண்டு வந்தாரு, தொழில் பூங்காவை கொண்டு வந்தாரு, ஐடி நிறுவனங்களை கொண்டு வந்தாரு, பல வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றீங்களே, இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்ப இந்த சிறுமியினுடைய கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த மாதிரி சாராயத்தை குடிச்சு இன்னைக்கு பல குடும்பங்கள் சிரிஞ்சிட்டு இருக்கு, பல சிறுவர்கள் சிறுமிகள் இன்னைக்கு அனாதைகளாகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நித்தம் ஒரு கொலை, நித்தம் ஒரு படுகொலை நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்படி கருணாநிதி அதை செஞ்சாரு, இதை செஞ்சாருன்னு சொல்றீங்களே, அப்ப இதையும் சொல்ல வேண்டியதானே? இதையா நீங்க மூடி மறைக்கிறீங்க? அதாவது இன்னைக்கு மக்கள் ஓட்டு போட்டு ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா தங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி வர்ற ஒரு தலைவர் மக்களுக்கு சேவை செய்யணும். அது அந்த தலைவனுடைய பொறுப்பு, கடமை. அதை இப்படி சொல்லி காட்டிட்டு இருக்க கூடாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு தாய் தன் பிள்ளைகிட்ட போயிட்டு, நான் உன்னை 10 மாசம் சுமந்தேன், உன்னை பெத்தேன், பால் கொடுத்தேன், சோறு ஊட்டினேன், பால் ஊட்டினேன், உன்னை குளிப்பாட்டினேன், சொக்கா போட்டேன், சோறு போட்டேன், இந்த மாதிரிலாம் சொல்லி காட்டுறது இது எப்படியோ அந்த மாதிரிதான் இதையும் சொல்லி காட்டுறது. மக்கள் தங்களுக்கு சேவை செய்யறதுக்கு, நல்லது செய்யறதுக்கு தான் ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அது இந்த மாதிரிலாம் சொல்லி காட்டக்கூடாது.
ஒரு தாய் தன் பிள்ளையை 10 மாதம் சுமந்து அதை பெற்றெடுத்து பால் ஊட்டி சோறு ஊட்டி வளர்த்து ஆளாக்குறதை எப்படி சொல்லி காட்டக்கூடாதோ அந்த மாதிரி தான் ஒரு அரசியல் தலைவரும் ஆட்சி வரக்கூடிய ஒரு தலைவரும் இந்த மாதிரி தான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டக்கூடாது. இது அந்த அரசியல் தலைவருடைய அந்த முதலமைச்சருடைய ஒரு பொறுப்பு கடமை. இதை கொஞ்சமாவது மனசுல வச்சுட்டு கொஞ்சம் பேசுங்க. அந்த சிறுமி கேட்கிற கேள்வி எல்லாம் உங்களுக்கு தான், நீங்க பதில் சொல்லுங்க. முதல்ல உங்கள்கிட்ட பதில் இருக்காது, என்ன பதில் சொல்ல போறீங்க? இதெல்லாம் எளிமையா கடந்துட்டு போவீங்க, திராவிடத்துக்கு முட்டு கொடுப்பீங்க. இதுதானே உங்களுடைய திராவிட புத்தி. இப்படி இந்த சிறுமி கேள்வி கேட்கக்கூடிய நிலையில தான் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை வச்சிருக்கு அப்படிங்கறதான் யதார்த்தமான உண்மை. நிச்சயம் வரும் நாட்கள்ல தமிழ் தேசியம் இந்த திராவிட கட்சிகள் ஒழித்து ஒரு தூய்மையான அரசியலை நாங்க நிச்சயம் 2027 உருவாக்குவோம். இது நிச்சயம் வென்று காட்டுவோம். சரிங்க நண்பர்களே, இந்த தருணத்துல இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. இதை பற்றி உங்களுடைய கருத்திலையும் தெரிவிங்க. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.